ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டிசிலேருந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த சீரியஸ் தான் த பென் குயின். இந்த சீரியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு 2022 ரிலீஸ் ஆன த பேட்மேன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கண்டினியூட்டியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃப்ளூட் வரும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தான் இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ டிசியை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்காம இந்த படத்தை பார்க்க வர மாட்டீங்க. பட் புதுசாக உள்ளுக்குள்ள வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதில் இந்த பென் குயின் சீரீஸோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடக்குது. ஸோ இப்போ ஃபால்கன் கேங் டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பென் குயின் எப்படியாவது இந்த ட்ரக் மாஃபியாவை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சில விஷயங்கள் பண்ணுறாரு. அதில் ஒரு கட்டமாக ஆல்பர்ட் ஃபால்கானை பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிடுறாப்புல. பட் ஒரு அவசரத்தில் போட்டு தள்ளிட்டாரு. ஆனால் போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ போட்டு தள்ளிட்டோமே, வேறு வழியே கிடையாது, இப்போ அதை யாருக்குமே தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணணும். அப்படி டிஸ்போஸ் பண்ணும்போது தான் இவரோட காரை ஒரு சில பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா திருட முயற்சி பண்ணுறாங்க. அதில் விக்டர் அப்படிங்கிற பையனை பிடிச்சி லாக் பண்ணிடுறாரு. அவனோட ஐடி கார்டை வாங்கி வச்சுட்டு அவனை த்ரெட்டின் பண்ணி அவருக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனையும் போட்டு தள்ளிடலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவன் கூட பழகின கொஞ்ச நேரத்துலேயே நல்ல அட்டாச்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனே கூட பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சோஃபியா என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஆல்பர்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபால்கான் கிட்ட கேட்குறாரு. அவர் ஒரு சில விஷயங்களை சமாளிக்கிற மாதிரி சொன்னாலும் நம்ம சோஃபியாவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. பட் இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா எபிசோடும் ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சீரீஸோட ரிவ்யூ பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பென் குயினோட கேரக்டரை சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த மனுஷனோட அந்த மேக்கப் என்னமா பண்ணி கொடுத்துருக்காங்க. நிஜமாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இப்படி தான் இருக்கார் போல் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணும். ஆனால் உண்மையான ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே இந்த ஃபோட்டோவில் பாருங்கள். இப்படி இருக்கக்கூடிய மனுஷனை இப்படி மாற்றிருக்காங்க. அதில் எந்த ஒரு இடத்துலையுமே பிசுறு தட்டவே இல்லை. ஸோ மேக்கப் தான் போட்டு இப்படி காமிச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையுமே அவுட்புட் தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்ல போனால் டிசிக்கும் எம்சிக்கும் ஒரு தனி அடையாளத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த பென் குயினோட கேரக்டரை கூடுதலாக பென் குயின் மாதிரியே நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. தென் கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங்கும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பேஸ் வாய்ஸில் பேசியிருப்பாங்க. அந்த தமிழ் டப்பிங்கை எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேரக்டரோட ஆர்க்கை இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹைப்பை கூட்டுற மாதிரி இருந்துச்சு. தென் இதை தாண்டி இந்த ஃபஸ்ட் எபிசோட பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல இன்ட்ரோ, எல்லா கேரக்டர்ஸுமே மொதல் எபிசோட்லேயே ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோடு தான் எப்படி போக போகுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ண மாதிரி கண்டிப்பாக கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ சோஃபியாவுக்கு டவுட் வந்துருச்சு, அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க, இந்த சைடில் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம பென் குயின் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட் கண்டிப்பாக பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பென் குயின் சீரிஸ் இப்போ பார்த்த வரைக்கும் நல்லா பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கூடுதலாக ஃப்ளாஷோட 2001 ரிலீஸ் ஆன அந்த சீசனை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் யார் பார்க்குறீங்க, அதை பற்றி நம்ம போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.